தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவம்பட்டி அருகே பழுதடைந்த சாலையை சீரமைத்து தர வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவம்பட்டி அருகே அமைந்துள்ளது கைலாசம்பள்ளம். திருப்பத்தூர் மாவட்டத்தின் எல்லை பகுதியான சுந்தரம்பள்ளி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது கைலாசம்பள்ளம். மத்தூர் திருப்பத்தூர் மாநில நெடுஞ்சாலையில் இருந்து 2 கிலோமீட்டர் தார் சாலை பழுதடைந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. மத்தூர் பகுதியில் இருந்து இந்த சாலையை பயன்படுத்தி கைலாசம்பள்ளம், புதுப்பட்டி, சாணிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிக குறைந்த தொலைவில் செல்லக்கூடிய முக்கிய சுருக்கு சாலையாக இருக்கிறது. 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த சாலையை பயன்படுத்தி பள்ளி வாகனங்கள் மற்றும் கல்லூரி வாகனங்கள், மாணவ மாணவிகள், விவசாய பொருட்கள் என பல்வேறு தேவைக்காக போச்சம்பள்ளி மற்றும் திருப்பத்தூர் சென்று வருகின்றனர். 15 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டு 10 ஆண்டுகளாக பழுதடைந்த இந்த சாலையை சீரமைக்க விடுத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அந்த ரோடு வந்து 2.5 கிலோமீட்டர் வெகு டேமேஜா இருக்குது. கல்லும் குழியுமா அப்படியே பேர்ந்துன்னு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல இது வந்து கல்லெல்லாம் பேர்ந்துட்டு இருக்குது. நாங்கள் பலமுறை மனு கொடுக்கல, பலமுறை தலைவர்கிட்ட சொல்லியும் அவர் எதுவுமே செவிசாய்க்கல எங்களுக்கு. அதனால இது வந்து முறைப்படி செஞ்சு எங்களுக்கு அரசாங்கம் வந்து ஆவணம் செஞ்சு இந்த ரோடை நல்லா போட்டு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். விவசாயத்தின் சார்பாக எங்கிருந்து எங்க வரைக்கும் இந்த ரோடு கைலாசம்பள்ளம் வெளியே அங்கே போட்டு இருக்கிறாங்க. அந்த ரோட்லேருந்து கட் ஜாயிண்ட்டு, அதாவது 2.5 கிலோமீட்டர் அதுக்கு மட்டும் போட்டு கொடுக்கணும். விவசாய பொருள் எட்டுன்னு போகிறதுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குது. வண்டி குழியும் தண்ணி தேயின்னு எல்லாம் போக வரத்துக்கு முடியாமல் இருக்குது. வண்டியில் எதுவுமே எட்டுன்னு போக முடியறதில்ல. காய்கறிங்க விளையுது, பூ விளையுதுங்க, மாங்காய் தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது, எல்லாம் காய்கறி எட்டுன்னு போகணும். இங்கே இருக்கிறவங்க மட்டுமே இல்லை, இந்த பக்கம் 4 வில்லேஜ் இருக்குது. ஆகையினால இது வந்து எங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் அரசாங்கத்து மூலமா கேட்டுக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் சுந்தராம்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட சுந்தராம்பள்ளி கைலாசம்பள்ளம் போற பாதை இது. இதனால பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய வேன்கள் சிரமப்படுகிறது. விவசாய பொருட்கள் எடுத்துன்னு போக முடியறதில்ல. மக்களுக்கு எவ்வளவோ இது பயனடைகிறதுக்காக இது செய்ய வேண்டும். இதுக்காக 4-5 கிலோமீட்டர் சுத்தின்னு போற மாதிரி பயனடைகிறாங்க மக்கள். எந்தெந்த ஊர்ல இருந்து வந்து எந்த பக்கம் போறாங்க? புதுப்பட்டியில இருந்து சுந்தரம்பள்ளி போய் தான் போறாங்க. இது வந்தா ஷார்ட்டா ஒரு 2 கிலோமீட்டர் போயிடலாம். இல்லைன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சுத்தியும் போற மாதிரி வருது. பயனடைய முடியறதில்ல மக்களால. கைலாசம்பள்ளம், புதுப்பட்டி, சாணிப்பட்டிக்கு எல்லாத்துக்குமே போகலாம் அந்த வழியில போலாம். சரி, இப்ப இது எந்தெந்த வாகனங்கள்லாம் போகுது? பள்ளி வாகனம் போது, ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியறதில்ல. விவசாய பொருள் ஈடுபொருள் போக முடியறதில்ல. மக்களுக்கு யாருமே பயனடையா இருக்குது. 15 வருஷமா இந்த சீரமைக்காது இருக்கிறாங்க இந்த ரோடுங்களை. இது சம்பந்தமா அதிகாரிங்க கிட்ட சொன்னீங்களா? சொல்லிக்கிறேங்க. என்ன சொல்றாங்க? ஏதோ போடுறோம் தான் சொல்றாங்க.